ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாந்தா சமையலில் எக் கிரேவி எப்படி பண்ண போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க செய்முறை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். நான் இதுக்கு 7 முட்டை எடுத்துருக்கிறேன். வெங்காயம் 2, தக்காளி 2, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சிறுஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லி 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 10, இஞ்சி 1 துண்டு, பச்சை மிளகாய் 2, தேங்காய் சிறிதளவு, பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 கப். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் மசாலா பட்டையை சேர்த்துக்கலாம். லைட்டாக பொன்னிறமாக வறுபட்டு வரட்டும். இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அந்த சமயத்தில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இப்போ அந்த சமயத்தில் தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வருது. நல்லா வதங்கி வந்த சமயத்தில் அரைச்சி வச்சுருக்க மிளகு ஜீரகத்தை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா அந்த மசாலா அது கூட சேர்ந்து வருது. இப்போ நாம் இஞ்சி பூண்டு அதை கூட சேர்த்துக்கலாம். அதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் அதை கூட சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாலாம் ஒன்று சேர்ந்து நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் 1 கப் தயிரை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது பாருங்கள், நல்லா மசாலா நல்லா கெட்டியாக வந்துட்டுருக்கு. இப்போது 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி வெந்து வரட்டும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க 7 முட்டையை அதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக முட்டை உடையாத அளவுக்கு கரண்டியால் கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை சிம்மிலே வெந்துட்டுருக்கட்டும். இப்போ இந்த சமயத்தில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பொட்டுக்கடலையை அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்க வேணாம். ஒரு நிமிஷத்துலேயும் 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். பாருங்கள், கிரேவி ரெடியாக இருக்குது. இதில் கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு முட்டை கிரேவி தயார். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.